அண்ணா சின்னையா வாழ்நாட்டு கோட்டை வந்து விட்டோம் கிளியை சேர்த்து காவல் பதனமாக இருக்க வேண்டும். அப்படி ஆட்டுமாண்ணா. அது மட்டுமல்ல அஸ்தானம், அதனால் காவல் பதனமாக இருக்க வேண்டும். புரியுதா? அப்படி ஆட்டுமாண்ணா. தங்கேறி கிளைகளை கொண்டே கொடுத்து விடுங்கள். அப்படி ஆடும். கிளைகளின் நகங்களை பறித்துக் கொண்டு தங்கிடம் கொடுத்து விடுங்கள். அப்படி ஆட்டுமாண்ணா. கொஞ்சம் பேச விளையாட இருந்தாலும் எல்லைநாட்டு கோட்டைக்கு ஆபத்து வராமல் நம்ம வீரவசாமிகளை ஆகட்டும். கோட்டை முன்பாக கடுங்காவல் புரிய சொல்கிறேன் அண்ணா. நானும் வாள்களை பதம் பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு காலிப்படைகள் வந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி ஆட்டுமனா. ஆகட்டும், சென்று வரேன். அப்படியே ஆகட்டும் தம்பி, சென்று வா. எப்படி என் தங்கையிடம் கிளிகள் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன். என் தங்கை கிளிகளோடு கொஞ்சம் பேசி விளையாண்டு கொண்டிருக்கும் அழகை பார்த்தாயா? ஆஹா. அதனால் என்னதான் இருந்தாலும் ஒரு அண்ணன் என்கிற முறையிலே பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அடிவயிற்றில் இருப்பை கட்டிக்கொண்டு போல் இருக்க வேண்டும். அடுத்தவர் கையில் பிடித்து கொடுக்கும் வரை. ஏனென்றால் சில சதிகார கூட்டம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்தை தப்பிக்க வேண்டும் அல்லவா? ஆனால் தங்கைக்கு புத்திமதியை சொல்ல வேண்டும். பெண் குழந்தையாக இருந்தால் புத்திமதி சொல்லி வளர்க்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தால் அடித்து வளர்க்க வேண்டும். பெண் குழந்தையை பொத்தி வளர்க்க வேண்டும். அதனால் ஆம்பளையை மட்டும் பாஜீங்களா இருந்தாலும் பெண் குழந்தைகளை ஒருவர் கையில் பிடித்து கொடுக்கும் வரை நம்ம எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் என் தங்கையிடம் பிடித்து கொடுக்க வேண்டும். கிளிகளை பிடித்து கொடுத்து விட்டேன். என் தங்கையிடம் புத்திமதி சொல்லி வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் சில கயவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள், மேநாட்டு காலிப்படைகள். ஆமாம். அதனால் தங்கையருக்கு புத்திமதி சொல்லிவிட்டு நானும் அருகிலே அமர வேண்டும். என் தங்கைகள் எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இருப்பது ஒரு 10-15 பேர் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் உறங்க வேண்டும், அடியேனும் உறங்க வேண்டும். அவர்கள் உறங்கிவிட்டால் நானும் உறங்கி விடுவேன். எங்களை தூங்க வைத்து விடிய காலம் காசு கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆமாம், இப்படி கத்த வைத்து விட்டு காசு கொடுக்கிறீர்கள், மனசு கஷ்டமாக இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, என் தங்கை உறங்க வேண்டும். என் தங்கை அத்தாரிடம் மனமுடித்து அன்னவள் வரும் மனக்கோலத்தை நான் கனவில் காண்டு கொண்டிருக்கிறேன். என் தங்கை எப்படியாவது மனக்கோலத்திலே பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கிலும் காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கையை உறங்க வைத்து விட்டு நான் உறங்க வேண்டும். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பேன் என்று அமைதி கொண்டாள். என் தங்கை எல்லோரும் எப்படியும் பாக்கியராசு விடிய வளைத்து விடுவான் என்ற எண்ணத்தோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விடிந்த பிறகு எந்திரிப்பார்கள். ஆமாம், அதனாலே என் தங்கை உறங்க வேண்டும் அல்லவா? அண்ணன் வாழ வைப்பேன் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தான். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். நான் கற்பனை தேரிலே மிதந்து கொண்டிருக்கிறேன். என் தங்கை என் திருமணத்தை எண்ணி மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். அண்ணன் வாழ வைப்பேன் என்று அமைதி கொண்டார். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தான். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். மாமனின் மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில் பொன்வண்ணம் கண்டார். மாமனின் மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில் பொன்வண்ணம் கண்டான். மாவிலை தோரணம் ஆடிட கண்டாள்.
கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தீரினில் பறந்து சென்றான் பூமணம் கொண்டவள் பால் மனம் கொண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனை பாரடி கண்மணியில் மலமகள் வந்து நிற்க மாலை சூட கண்டா கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தீரினில் பறந்து சென்றார் ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டார் மாவிலை தோரணம் ஆடிட கண்டார் மணமகள் வந்து நிற்க மாமன் தெய்வம் கண்டார் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தீரினில் பறந்து சென்றாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள் மலர்களை போல் தங்கி உறங்குகிறாள் அண்ணன் அளவை பீன் என்று அமைதி கொண்டாள் அமைதி கொண்டாள் அமைதி கொண்டாள் என் தங்கை உறங்கிவிட்டது நானும் உறங்க செல்ல வேண்டும் தங்கையருக்கு புத்தி சொல்ல வேண்டும் அல்லவா தங்கையருக்கு புத்தி சொல்லி தான் நடந்தார் பொன்னாண்டவர் தங்கையாருக்கு புத்தி சொல்லி தனதார் பொன்னாண்டவர் தங்க சிம்மாசனத்தில் தானமர்ந்தார் பொன்னாண்டவர் தங்கையாரி புத்தி சொல்லி தனதார் பொன்னாண்டவர் அத்தினிக்கு புத்தி சொல்லி தான் நடந்தார் பொன்னாண்டவர் தங்க சிம்மாசனத்தில் தானமர்ந்தார் பொன்னாண்டவர் சிம்மாசனத்தில் தானமர்ந்தார் பொன்னாண்டவர் தட்டது வந்தேனே திருக்கணத்து தட்டது வந்தேனே தட்டது வந்தேனே திருக்கணத்து ஆதரி வந்தேனே தட்டானு வந்தனை கட்டுமட்டாகவே தட்டது வந்தேனே கட்டுமட்டாகவே தட்டானு வந்தனை கட்டுமட்டாகவே தட்டது வந்தேனே கட்டுமட்டாகவே பட்டத்தாலை பாவம் பெற்று முழங்கிடா பட்டதால பவப்பட்டு முழங்கிட தட்டானு வந்தேனே திருக்கணத்து ஆசாரி வந்தேனே தட்டது வந்தேனே திருக்கணத்து ஆதரி வந்தேனே பட்டத்தாலை பாவம் பெற்று விளங்கிட பட்டத்தாலை பாவம் பெற்று விளங்கிட தட்டானு வந்தேனே திருக்கணத்து ஆசாரி வந்தேனே பேரன்பு கொண்ட பெரியோர்களே பெரு மதிப்புக்குரிய தாய்மார்களை காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதுரிமை பாட்டாளி விவசாய பெருமணி மக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது கண்ணன் நாடக குழுவின் சார்பாக இப்பொழுது சின்னசாமி அவர்கள் செம்பகலமன் அடிக்க காத்திருக்கின்றேன். நன்றி வணக்கம் பலே. பாற்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பாற்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம் பார்ப்பு
பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழந்தானே இங்கே கடல் போல் கூட்டம். பக்தரின் தோளிலெல்லாம் பால் காவடி, பக்தர்களின் தோளிலெல்லாம் பால் காவடி, ஆடி பாடி அவர் மனதிலெல்லாம் முருகன் தேவடி. பக்தரின் தோளிலெல்லாம் பால் காவடி, ஆடி பாடி அவர் மனதிலெல்லாம் முருகன் தேவடி. காணாத காட்சியெல்லாம் பழனி மலையிலே, அதை காட்ட முடியுமா எனது இசையின் அலையிலே. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கே கடல் போல் கூட்டம். ஓங்கார வேலன் அவன் ஒளிமுக சிரிப்பு, ஓங்கார வேலன் அவன் ஒளிமுக சிரிப்பு, இந்த உலகத்தை ஏற்க கொண்டிருக்கும் அழகின் சிரிப்பு. ஓங்கார வேலனவன் ஒளிமுக சிரிப்பு, இந்த உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் சிரிப்பு. பார்ப்புகளும் பழனியிலே பங்கினி தேரோட்டம் அதை பார்த்து மகிழதானே இங்கு கடல் போல் கூட்டம். பட்டுப்பவானை பலபலங்க உந்தனுக்கு கொட்டும் மேளங்கள் முழங்கட்டும் இந்த காரையூர் அம்மனுக்கு. பட்டுப்பவானை பலபலங்க உந்தனுக்கு கொட்டும் மேளங்கள் முழங்கட்டும் காரையூர் அம்மனுக்கு. உனக்கு அஞ்சு சுற்றி கரகமாம், அஞ்சு சுற்றி கரகமாம், அசைந்தாடும் பொன்கரகம், அஞ்சு சுற்றி கரகமாம், அசைந்தாடும் பொன்கரகம், பொன்கரகம் மீதிருந்து புறப்படும் நேரமாம். பொன்கரக மீதிலிருந்து புறப்படும் நேரமம்மா. பட்டுப்பவானை பலபலங்க உந்தனுக்கு கொட்டும் மேளங்கள் முழங்கட்டும் மாரியம்மனுக்கு. ஏழு சுட்டி கரகமாமா, ஏழு சுட்டி கரகமாமா, எடுத்தாலும் பொன்கரகம், ஏழு சுட்டி கரகமாமா, எடுத்தாலும் பொன்கரகம், பொன்கரகம் மீதில் ஏறி புறப்படும் நேரமாமா, பொன்கரகம் மீது ஏறி புறப்படும் நேரமாமா. மாலினிலே மச்சரகை, மாலினிலே மச்சரகை, மணிக்கையிலே ஜெயகண்டியாம், அருகிலே மச்சரகை, மணிக்கையிலே ஜெயகண்டியாம், ஜெயகண்டியை எடுத்துக்கிட்டு பாருமம்மா இந்த நேரம். பட்டுப்பவானை பலபலங்க உந்தனுக்கு கொட்டும் மேளங்கள் முழங்கட்டும் அம்மனுக்கு. தோளிலே துளசி மலை, தோளிலே துளசி மாலை, கொப்பிலே அமர்ந்த கசம், தோளிலே துளசி மலை, கொப்பிலே அமர்ந்த கசம், கால் தொண்டை கலகலங்கு கலங்குமா அந்த முகம், திரும்புமாமா இந்த முகம். பட்டுப்பவானை பலபலங்க உந்தனுக்கு கொட்டும் மேளங்கள் முழங்கட்டும் இந்த மாரியம்மனுக்கு. இப்பொழுது அந்த மேனாடு தலைவர் காளிதாசர்கள் அழைத்துகின்றார்கள். நான் ஓடோடி வந்தேன். அண்ணவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அண்ணவர்கள் அந்த பொன்னர் சங்கருக்கு எப்படியாவது தீங்குகள் செய்ய வேண்டும். அண்ணவர்கள் எங்களை கிட்டியடிகளின் தோல்வடை செய்து விட்டார்கள், பந்தாட்டத்தையும் தோல்வடை செய்து விட்டார்கள். அண்ணவர்களை ஏதாவது தீங்குகள் செய்ய வேண்டும் என்று என்னை கூறினார்கள். நான் அண்ணவர்களுக்கிட்ட என்ன கூறினேன் தெரியுமா? நான் அவர்களுடைய
பொன்னர் சங்கர் அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவன். அதனால் அவர்களுடைய தொட்டியால் கட்டி பால் மோர் தயிர் குடித்து வளர்ந்தவன். பால் குடித்த வீட்டுக்கு பாதகனை நினைக்க மாட்டேன் என்று அண்ணவரிடம் கூறினேன். அண்ணவர்கள் அதற்கு என்ன தெரிவித்தார்கள்? ஆஹா, அதெல்லாம் முடியாது, அண்ணவர்களுக்கு ஏதாவது தீங்குதால் செய்ய வேண்டும் என்று அண்ணவர்கள் திரும்பி திரும்பி கூறிவிட்டார்கள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அண்ணவர்கள் என்ன தெரிவித்தார்கள்? அப்படி அண்ணவர்களுக்கு ஏதாவது தீங்கள் செய்து வந்தால் பட்டிக்கு ஒரு குட்டையும் பனைக்கு கலதாசமும் நாட்டிலையும் பகுதி நாடு எழுதி என் பேர் செப்பு படித்தில் எழுதி கல்வொழி தரணும் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன், மறுக்க முடியவில்லை. அண்ணவர்கள் எப்படியாவது நீ தீங்கள் செய்து வந்தால் தான் உனக்கு நான் இவ்வளவு வெகுமதி தருவேன் என்று அண்ணவர்கள் கூறிவிட்டார்கள். அதற்கு பிறகு என் வீட்டுக்கு சென்றேன். என் அம்மாயிடம் கேட்டேன், அம்மா அண்ணவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். எங்கள் அம்மாவிடம் கேட்டேன். அம்மா அதற்கு என்ன சொன்னார்கள்? அண்ணவர்கள் தொட்டியால் கட்டி பால் மோர் தயிர் குடித்து வளர்ந்தவன்டான் நீ, அண்ணவர்களுக்கு ஏதாவது தீங்கள் செய்யக்கூடாது, அப்படி செய்து வந்தால் நீ குட்டிச்சோராக போயிடுவாய் அப்படி என்று எங்கள் அம்மா கூறிவிட்டார்கள். அம்மா நான் அதை வைத்துத்தான் ஏதோ பெரிய முதலாளி ஆகிவிடலாம் என்று நான் வந்தேன். நீ போக வேண்டாம்னு சொல்லி நான் போகாமல் இருக்க மாட்டேன் என்று எங்கள் அம்மாவை எட்டு உதைத்தேன். உதைக்கும் தருணத்தில் அண்ணவர், டேய் தம்பி நீ போனா திரும்ப மாட்டாடா அப்படினால், நான் எவ்வளோ திரும்பாட்டியும் பரவாயில்லை, நான் அண்ணவர்களை இருவரையும் ஒருவராக பிரித்து அந்நிய தேசம் கூட்டிச் செல்ல வேண்டும் என்று அண்ணவரிடத்தில் போய் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாவுளிங்க மரத்தை ஒன்று வளர்த்து வந்தேன். அந்த மாவுளிங்க மரத்தை வெட்டி மரக்கலாக செய்து, ஆமாம் என்னுடைய தங்கத்தை எடுத்து மேற்பூச்சாக பூசி அண்ணவர்களிடம் கொண்டுட்டு வந்து கொடுப்படும் என்று என்னுடைய மாவுளிங்க மரத்தை வெட்டி கொண்டு வந்து விட்டேன். வர நாளிகாகிவிட்டது. இன்னும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, இதோ நேரம் சென்று பார்ப்போம் என்று நெல்லு நாடு சென்று விட்டேன்.